தொகுதிக்கு தொடர்பில்லாத கட்சிக்கு சமீபத்தில் வந்தவர்களை வேட்பாளராக அறிவித்தால் வெற்றி வாய்ப்பு பாதிக்கும். எனவே வெளியாட்களை இங்கு போட்டியிட அனுமதிக்க மாட்டோம். காங்கிரஸ் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பட்டுக்கோட்டை ராஜேந்திரன் பேட்டி. மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பட்டுக்கோட்டை ராஜேந்திரன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு தனக்கு வாய்ப்பு கேட்டு தலைவர் ராகுல் காந்திக்கு மூத்த நிர்வாகிகள் மூலம் அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும் நிச்சயம் தனக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். மயிலாடுதுறை தொகுதியின் மாப்பிள்ளையான எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கட்சி அலுவலகம் தொடங்கியுள்ளேன். ராகுல் காந்தியை சார்ந்தவர்களுக்கு தொகுதி வழங்கப்பட உள்ளதாக பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம். மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யவில்லை என்றாலும் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு கூட்டணி கட்சிக்கு பணியாற்றுவேன். தொகுதிக்கு தொடர்பு இல்லாத வெளியாட்களை இங்கு அனுமதிக்க மாட்டோம். அப்படி அவர்களை வேட்பாளர்களாக போட்டால் வெற்றி வாய்ப்பு பாதிக்கும். கட்சிக்கு சமீபத்தில் வந்தவர்களை வேட்பாளராக அனுமதிக்க மாட்டோம் என்றார். நான் பட்டுக்கோட்டை ராஜேந்திரன். காங்கிரஸ்ல பல்வேறு பொறுப்புகள்ல மாணவர் காங்கிரஸ் தலைவர்ல இருந்து காமராஜர் காலத்துல இருந்து நான் இருந்திருக்கேன். என்னுடைய பயோடேட்டா கேட்டீங்கன்னா நான் ஒரு புக்கை என்னுடைய வாழ்க்கை வரலாறு 50 ஆண்டு அரசியல் பயணம் என்ற நூலை எழுதியுள்ளேன். அதனால பயோடேட்டா இதுதான் என்னுடைய பயோடேட்டா. இது சீக்கிரம் முதலமைச்சரும் கார்கேயும் வெளியிட இருக்காங்க. நான் இந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்டவன். இந்த தொகுதியினுடைய மாப்பிள்ளை. இந்த தொகுதியில மத நல்லிணக்கண அறக்கட்டளை வச்சு அதன் மூலம் மக்களுக்கு அன்னதானங்கள் மத ஒற்றுமைக்கு ஏற்படுற பிரச்சாரங்கள் செஞ்சு வர்றேன். இந்த தொகுதியில் இருந்த எம்எல்ஏ இருந்த எங்கள் ஊரை சேர்ந்தவரோட பல தொடர்பு உண்டு. அபுல் ஹசன் சேர்மன் மயிலாடுதுறை. அண்ணாமலையை படிச்சதுனால இந்த தொகுதியில பல்வேறு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தலித்துகளும் எனக்கு மிகவும் வேண்டியவங்க. எங்களுடைய அறக்கட்டளை மூலமா தலித்துகளுக்கு 16 கிராமங்களில் குறைந்த விலையில் குறைந்த குத்தகைக்கு நிலங்களை கொடுத்துள்ளோம். குடியிருப்பதற்கு வீடுகள் கொடுத்து தலித் உறவுகளை வெளிப்படுத்தியுள்ளேன். அதனால் தலித் ஓட்டுக்கள், வன்னியர் ஓட்டுக்கள், இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பிரச்சாரம் செய்வதால் முஸ்லிம் ஓட்டுகள் பெற வாய்ப்பு உண்டு. நான் ஒரு வழக்கறிஞர். இந்த பகுதியில் மூடப்பட்டு இருக்கின்ற தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள் திறக்கப்பட வேண்டும், காகித ஆலை திறக்கப்பட வேண்டும். அதற்கெல்லாம் நான் நீதிமன்றத்திலும் வாதாடுவேன், மக்கள் மன்றத்திலும் மக்களோடு நின்று தெருவில் போராடுவேன். ஆனால் போராடி பழக்கப்பட்டவன். இந்த தொகுதியை நான் டெல்லியிலே ராகுல் காந்தி அவர்களையும் கார்கே அவர்களையும் சந்தித்து இந்த தொகுதியை வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரசிலேயும் மனு கொடுத்துள்ளேன் இந்த தொகுதி வேண்டும் என்று. இந்த தொகுதியில பல்வேறு இடங்களில் வந்து மனுஷங்கர் மற்ற எல்லாம் வந்திருக்காங்க. ஆனா அவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்வார் என்று இங்க தெரியும். சரியாக செய்யவில்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு தருவார்களே ஆனால் நிச்சயமாக இந்த தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கும், மூடப்பட்ட தொழிற்சாலை திறப்பதற்கும், கோவில்கள் பராமரிப்பின்றி கிடக்கின்ற கோவில்களுக்கு பாதுகாப்பு தரவும், பொதுமக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ ரயில் திட்டங்கள், மயிலாடுதுறை கம்பன் எக்ஸ்பிரஸ் அப்ப கொண்டு வரத்துக்கு மூப்பனார் காலத்தில் பாடுபட்டு இப்ப அதை செய்வேன். விமான சேவை இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிறது தஞ்சாவூர் விமான சேவை கேட்டு டெல்லியில கொடுத்துருக்கேன். என்னுடைய டெல்லி செல்வாக்கை பயன்படுத்தி நான் ஒரு மத்திய இணையமைச்சராக இருந்ததுனால ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் தொடர்பு கொள்றதுக்கு எல்லா மாநிலங்களையும் எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இங்க கிடைக்கிற வேட்பாளர்களை பார்க்க ஒப்பிடும் பொழுது இந்த புத்தகம் மட்டுமில்லாமல் என்னுடைய கோரிக்கைகளை நான் முன்வைப்பேன். மக்களுக்காக தெருவில் நின்று போராட நான் தயாராக இருக்கிறேன். நான் ஒரு விவசாயி. வந்திருக்கிற விவசாயியா கேட்பது விவசாயம் என்பதை மக்கள் தான் பார்க்க வேண்டும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. மயிலாடுதுறை காங்கிரசுக்கு கிடைக்கும். அவர்களாக தரவில்லை. 2 பக்கமும் எல்லா பக்கமும் பேசிதான் அந்த தொகுதியை எனக்காக கேட்டிருக்கோம். ஆனா யாருக்கு கொடுத்தாலும் கட்சிக்கு தேர்தல் வேலை செய்யும். ஆனா எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையினால்தான் இங்க வந்து நான் வார் ரூம் போட்டிருக்கேன், ஒரு ஆபீஸ் போட்டிருக்கேன். தொடர்ந்து யார் நின்னாலும் வேலை செய்யறதுக்காக இன்றையிலிருந்து நான் ஆரம்பிச்சுட்டேன். அலுவலகம் போட்டிருக்கேன். மக்களை சந்திப்பேன். எல்லா சர்வ கட்சி எங்க கூட்டணியில் 24 கூட்டணியில் யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் சந்திக்கிறேன். நிச்சயமாக வெற்றி பெறுவேன். இந்த தொகுதிக்கு என்ன வேண்டுமோ அதை அனைத்தையும் நான் செய்வேன். இதுவரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக நின்றதில்லை. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று டெல்லியிலே ராகுலிடம் இருக்கின்ற பெரிய தலைவர்கள், என்னோடு படித்து மாணவரணியில் இருந்தவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். அதனால் வதந்திகளை நம்பாதீர்கள். யாரோ வருகிறார் ராகுல், யாரும் ராகுல் இல்லை, எல்லாருமே ராகுல் தான், ராகுல் காந்தி தான். அதனால வதந்திகளை நாம் இடம் கொடுக்காமல் தொகுதி மக்கள் இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். மத்திய இணையமைச்சர் பதவியாக நேரு விவேகாந்திராவில் இருந்தேன். மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டது.
அது வந்து மினிஸ்டர் கேடர் போஸ்ட், அது டெப்டி மினிஸ்டர் கேடர் போஸ்ட், எம்ஓஎஸ் கேடர் எல்லாமே இந்த புக்கில் இருக்கு. வெளியிட்டோம் தர இப்போ தர்றேன். மயிலாடுதுறை தொகுதியிலிருந்து இன்னும் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமா இன்னும் வெளியில்லை. மயிலாடுதுறை தொகுதி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? மயிலாடுதுறை இல்லைன்னா அவங்கள நீங்க தொகுதி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம், வாய்ப்பான தொகுதி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். இல்லைனாலும் கட்சி வேலை செய்வோம், தேர்தல் வேலை, கட்சிக்கு கட்டுப்படுவோம். மேலிட முடிவுக்காக காத்திருக்கோம், அவ்வளவுதான். இங்கு வேட்பாளராக மேலிட தலைவர்கள் பெயரை பயன்படுத்தி வெளியாட்கள் வருவதையோ, தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத, தொகுதியில் தொடர்பு இல்லாத, கட்சிக்கே சமீபத்தில் வந்தவர்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம். தொகுதியிலும் எல்லோரும் அதை அனுமதிக்க மாட்டார்கள். இந்த தொகுதி தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வெளியாட்களை போட்டா, என்ன போட்டா வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். மக்கள் செல்வாக்குடன் நான் வெற்றி பெறுவேன். வெளியாட்களை அனுமதிக்க மாட்டோம். அந்த நேரத்தில் அரசியல் அவர் வந்தாரு, ராஜீவ்காந்தி வச்சு. இப்ப வந்து இன்னொருத்தரை சொல்லி பயன்படுத்தி யாராவது வர்றாங்க, அதை நம்பினா அது வந்து இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி சிதறக்கூடாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல 40 நமது வேட்பாளர் முக்கியமல்ல, கட்சி முக்கியமல்ல, 40 கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அதனால வந்து ஜாக்கிரதையா தான் வேட்பாளர் போடுவாங்க. தனியா காங்கிரஸ் மட்டும் முடிவு இல்லாம தளபதி ஸ்டாலினையும் சந்திச்சு எல்லாரையும் கேட்டுதான் இந்த முடிவு எடுக்க போறாங்க. அதை தான் நாங்களும் கேட்டிருக்கோம்.